ஹே buddies, வெல்கம் பேக். ஆஃப்டர் 10 months ஆயிடுச்சு ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக இது வந்து என்னோடய டே இன் மை லைஃப்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். இந்த வீடியோஸ்லாம் வந்து எனக்கு எப்படி ஃப்ரேம் செட் பண்ணி எடுக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு தெரியாது. ஸோ நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரேம் இப்படி வைங்க அப்படி வைங்க அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்படி தான் என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு நான் வந்து அப்படியே கிச்சன் வந்துட்டேன். ஆக்சுவலாக இது வந்து நேற்று எடுத்த வீடியோ. பிஃபோர் த டே வந்து எனக்கு ரொம்ப முடியல, மந்த்லி பெயின். ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தா இப்போது கிச்சனில் எப்படி இருக்கும்னா அப்படி அப்படியே எல்லாமே இருக்கும். பிகாஸ் ஹஸ்பண்ட்க்கும் வந்து ஒர்க் இருக்குது. ஸோ இளனும் வந்து ரொம்ப குட்டி, சேட்டை, வாண்டு எல்லாமே. ஸோ அதனால வந்து அவரை ஹேண்டில் பண்ணவும் ஒர்க் பார்க்குறதுமே வந்து என் ஹஸ்பண்டுக்கு கஷ்டம். அதுலேயுமே வந்து இளன் என்னை விடவே மாட்டான். என்னால் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் பாத்திரம் எல்லாமே சேர்த்து வைக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த குக்கரில் மட்டும் இப்போதைக்கு செய்கிறதுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு சாப்பிட்றதுக்கும் லேட் ஆகிடும் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறது மட்டும் ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பேலன்ஸ் எல்லாம் அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இதை வந்து வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு முடியலனாவே அப்படி தான் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து பெயின் ரொம்ப பேர் பண்ண முடியறதில்ல. ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது. பெயின் ரொம்பவே வருது. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே, அதுக்குள்ளார வந்து வாட்டர்மெலன் பார்த்துட்டாரு சாரு. அதனால வந்து அது வேணும்னு ஒரே அழுகை. அதனால சரி பிளேட் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அதில் கட் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் பிளேட் வாஷ் பண்ணது. ஃபர்ஸ்ட் டேனாலும் பெயினோடவே வந்து மார்னிங்க்கு செஞ்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து என்னால் ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு செய்யணுமேன்னு எந்திரிச்சு தான் வந்து ஒன்று ஒன்றும் பண்ணேன். ஸோ வந்து வெசில் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி பண்ணுற மாதிரிலாம் எனக்கு அந்த நிலமையிலே இல்லை. அதுக்குள்ளவே வந்து சார் வந்து என்ட்ரி கொடுத்துட்டாரு. எப்பவுமே வந்துட்டால் உடனே கூடவே வந்துடுவான். கிச்சனுக்கு வந்துட்டு தூக்க சொல்லி அழுதுகிட்டே இருப்பான். அவங்க அப்பா கிட்டே இருக்கவே மாட்டான். ரொம்ப இது பண்ணுவான். ஸோ அதே மாதிரி தான் வந்து கூடவே வந்தாச்சு. அந்த பக்கம் வாட்டர்மெலன் இருக்குது, அதை தான் ஆன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார், வேணும் வேணும்னு சொல்லி. அதுக்கு கட் பண்ணுற அளவுக்கு பொறுமை கூட இல்லை. நான் தூக்கி வச்சுட்டேன் அப்படின்னா வந்து ப்ராப்ளம் இல்லை. அப்போ அதை கை காமிச்சிட்டே இருக்கான். அது வர ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். தூக்குனனால கொஞ்சம் அழுகை கம்மியாயிடுச்சு. சரி ஓகே, வெண்பொங்கல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வெண்பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் வந்து செஞ்சேன். ஃபர்ஸ்ட்டு வெண்பொங்கல் செஞ்சிட்டோன்னா அப்படியே வந்து இளனுக்கு ஊட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவார் ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு வெண்பொங்கல் செஞ்சுட்டேன். ஸோ அதான் ஒரு நாள் வந்து நம்ம முடியல அப்படின்னு சொன்னாலும் நம்ம எப்படியும் ஒரு டைமில் நம்ம என்ன முடியலனாலும் நம்ம தான் செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துடும். அது எல்லாருக்குமே வந்துடும். அதே மாதிரி தான் எனக்கும். ஸோ அதனாலேயே வந்து எந்திரிச்சிட்டேன். இப்போ எல்லாமே செய்யலையும் எனக்கு பெயின் தான். எல்லாமே பெயின் இருந்துச்சு. என்னால் நிற்கவே முடியல, அந்தளவு பெயின் தான். பட் அதையும் வந்து பேர் பண்ணி நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சுன்னா வந்து அந்த பெயின் தாண்டியும் நம்ம எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவோம். பட் அந்த ஒரு நேரம் வந்து கொஞ்சம் நேரம் அது ரொம்பவே முடியாது. கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும் அப்படின்ற மாதிரி தோணும். அப்போ வந்து வேறு வழி இல்லை, நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதான். அப்படி தான் பண்ணி ஆகணும். அப்போவும் நான் எந்திரிச்சு எல்லாமே எனக்கு என்னாச்சும் கொஞ்சம் பெயின் சரியாயிடுச்சு அப்படின்னோடனே ஓகே, இது பேர் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துட வேண்டாம், எல்லாமே செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடக்கடன்னு நேற்று எல்லா வேலையுமே நடந்துருச்சு. இப்போது அதே மாதிரி தான் சட்னிக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஜார்லேயும் எல்லாமே போட்டு கிரைண்ட் பண்ணியாச்சு. சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணிட்டா இளனுக்கும் ஊட்டிட்டு என் ஹஸ்பண்டும் சாப்பிட்ருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு நான் அப்படியே வந்து வாஷ் பண்ணிடலாம். நின்னாச்சு. நின்னதோடவே சேர்ந்து அந்த பாத்திரங்களையும் கழுவி வச்சிடலாம். அந்த சிங்க்கு ஃபுல்லாக இருந்தாவே ஒரு மாதிரி
மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு. அது அது உடனே எனக்கு வந்து கழுவிடணும்னு தோணும். எனக்கு அது பார்த்துட்டே இருக்க முடியாது. ஸோ வந்து சாப்பிடுன்னு என் ஹஸ்பண்டும் கூப்பிட்டே இருந்தார், வந்து சாப்பிடு, நான் சமாளிக்க முடியல சாப்பிட சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் நான் கேட்கவே இல்லை. நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இதை கழுவி வச்சுட்டா நம்ம கொஞ்சம் போய் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்களா, ரொம்ப சிங்க்கு ஃபுல்லாகிடுச்சு. ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி நாளே வந்து நான் நைட்டு வாஷ் பண்ணாமல் வச்சுட்டேன் பாத்திரம். அதோடு சேர்ந்ததுனால எனக்கு ஃபுல்லாகிடுச்சு. அதே மாதிரி அந்த அன்றைக்கி 2 குக்கரும் யூஸ் பண்ணிட்டேன். நான் மோஸ்ட்லி வந்து ஒரு குக்கர் தான் யூஸ் பண்ணுவேன். அது என்ன சமைச்சாலும் சரி திரும்பவும் கழுவி அதிலேயே தான் யூஸ் பண்ணுவேனே தவிர திரும்ப 2 குக்கராக எடுத்து வைக்க மாட்டேன். ஏன்னா நான் இளநீ பார்த்துட்டு இருக்கனால எனக்கு பாத்திரம் சேர்ந்ததுன்னா அங்கே கழுவுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எல்லாமே வந்து எனக்கு தெரியும். அதனால நான் யூஸ் பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெசில்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். திரும்ப யூஸ் பண்ணுறேன் வாஷ் பண்ணி அப்படிங்கும்போது அதே வெசில்ஸ் தான் வந்து நமக்கு சேருமே தவிர ரொம்ப எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு ஆகாது. இருக்குங்கிறக்காக நான் எல்லாத்தையுமே எடுத்தெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி தான் வந்து இருந்தேன். பட் முடியல. அதனால வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு சொல்லிவிட்டு பிளேட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து வாஷ் பண்ணாமல் அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்ததுனால தான் வந்து குக்கரும் வந்து 2 குக்கர் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு சிங்க்கு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு நான் போய் சாப்பிட்லான்னு உட்காந்தேன். கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அதுக்குள்ளார இளனுக்கு வந்து தூக்கம் வந்துருச்சுன்னு ஒரே ஆளுக்கு என்னை வந்து பிடிச்சி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். சரி அப்புறம் அவனை தூங்க வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அவனை தூங்க வச்சுட்டேன். பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே வந்து எந்திரிச்சிட்டாரு. அப்புறம் சரி அவனையும் வச்சுட்டே கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வச்சு கூட்டியாச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கனால அப்புறம் கூட்டினப்போ எப்படியோ மேனேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப் போடும்போது அவர் வந்து கொஞ்சம் நேரம் வாங்கிக்கிட்டார். அவர் வச்சுட்டே வேலை செஞ்சார். அதுக்குள்ளார நான் எல்லாமே மாப் பண்ணியும் எடுத்துட்டேன். இது வந்து ஆஃப்டர் லன்ச்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாம்பாரும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து குக்கரில் அப்படியே இருக்குது. கொஞ்சம் பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டா இல்லைன்னா வந்து குக்கரில் அப்படியே வந்து அந்த ரைஸ் ஒட்டிக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி மாற்றி வச்சுருவேன். அதே மாதிரி தான் சாம்பார் இருந்துச்சு, அதையும் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். நைட்டு தோசைக்கு இது சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் எடுத்து வச்சுட்டு பொட்டேட்டோ ஃப்ரையும் எடுத்து வச்சுட்டேன். ஆனால் இந்த டைம் அவன் தூங்கின அந்த டைமை தான் வந்து நான் சூப்பராகவே யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ நேரம் தூங்கிட்டார். இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்கார டைம் கிடச்சிது. ஆக்சுவலாக அவனை தூங்க வச்சுட்டு போய் குளிச்சுட்டே வந்துட்டு தான் இந்த வேலையெல்லாம் முடித்தேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் போய் ஹஸ்பண்ட் கூட பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்களோட டைமுன்னு சொல்லிட்டு அவருக்கும் போய் மேங்கோ எதனா கட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு மேங்கோ கட் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டே கொஞ்சம் நேரம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு இருந்துச்சு. அதில் பார்த்தா ஒரு மேங்கோ சரியான புளிப்பு. ஒன்று ஸ்வீட்டாக இருந்துச்சு, ஒன்று புளிப்பாக இருந்துச்சு, ஒன்று ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ அது 2யும் பேசிட்டு தான் சிரிச்சுட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு எங்களுக்குன்னு அந்த டே கிடச்ச ஒரு 5 மினிட்ஸாக தான் அது இருந்துச்சு. ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து அடுத்து விசில்ஸ் எல்லாமே சேர்ந்துச்சு. இப்போ எல்லாமே எடுத்து வச்சதோடு சேர்ந்து எல்லா விசில்ஸும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணணும். இது வந்து செகண்ட் பேட்ச்சு. ஸோ அதெல்லாமே வாஷ் பண்ணிட்டு கோயிலுக்கு போகிறதுக்கும் வந்து ரெடி ஆகணும். இளநியும் வந்து ரெடி பண்ணணும். அவன் எந்திரிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அதுக்குள்ளே போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு வந்துட்டேன். அப்புறம் இது வந்து செகண்ட் பேட்ச் விசில் வாஷ் பண்ண ஆரம்பித்தாச்சு. எல்லாம் சாப்பிட்டது எல்லாம் இருந்தது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ரெடி ஆகிட்டு விசில் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ரம் மாட்டிகிட்டு இருந்தேன். இப்போது வந்து அது ஈரம் படாமல் எனக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு பழகிடுச்சு. அதே மாதிரி எனக்கு வந்து வெசில்ஸ் வந்து மேலே வைக்கணும் அப்படின்னு இல்லை. ஏதாவது பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மேலே வைக்கணும் அப்படின்னா வந்து அந்த வாட்டர் வந்து அது வந்து நம்ம ஸ்லீவுக்கு வரும். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் எனக்கு வந்து அந்த மாதிரி மேலே வைக்கிற மாதிரி இல்லை. எனக்கு சைட்லேயும் கீழேயும் தான் நான் வெசில்ஸ் வந்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா போடுறதுக்கு வந்து நான் அதெல்லாம் வந்து கீழே தான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஸ்லீவ்லேயும் வந்து ஈரம் படாது. வாஷ் பண்ணி முடிச்சோடனே எந்திரிச்சோன்னே குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்து பெட்டில் உட்கார வச்சதும் வாட்டர்மெலன் வேணும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் கை காமிச்சார். சரி அதையும் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் வந்து இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஹாய்ன்னு சொல்லுன்னு சொன்னோன்னே ஹாய்ன்னு அழகாக சொன்னார்.
ஸோ அப்படியே வந்து நாங்கள் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கே மியூசிக் சவுண்டு கேட்டோன்னே வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு கை தூக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு இருந்தார். கோயிலுக்கு போயிட்டு வரையிலேயே வந்து கடையில் வந்து சந்தகை பார்த்தேன். சரி சந்தகை இன்றைக்கி செய்யலான்னு சொல்லி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குன்ட்டு அதையும் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் மாவு பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சோண்டு தான் ரைஸ் இருந்துச்சு. சரி ஏதாவது தோசைக்கு இது சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாவு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் சந்தகை வந்து எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் வந்து வாங்கிட்டு வந்து செஞ்சேன். நிறைய பேருக்கு சந்தகனா அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. சில பேர் சந்தகம்னு சொல்லுவாங்க, சில பேர் சேவைன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து சந்தகன்னு சொல்லி பழகிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் மாவும் வந்து எல்லாம் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து பாலும் காய வச்சிடலாம். பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம். என் ஹஸ்பண்டுக்கு என்னன்னு தெரில, அவருக்கு வந்து டீ காஃபி குடிக்க வேணாம்னு சொன்னாலும் அந்த காஃபி குடிக்கணும் போல் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாருன்னு சொல்லிட்டு பாலும் வந்து காய வச்சுருந்தேன். சரி மார்னிங்க்கு இது குடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர் கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஆனால் காஃபி வேணும்னு கேட்டுட்டார். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பால் காய்ச்சி வச்சுட்டு காஃபியும் வந்து அதுக்கப்புறமா போட்டு கொடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் கலக்கி வைக்கிறதுக்குள்ளாரையே வந்து இவர் வந்தாச்சு. வந்தோடனே என்னென்னா, இவருக்கு வந்து நான் பொட்டு வச்சுருக்கேன், எங்கேயும் ரெடி ஆகியிருக்கேன் அப்படின்னா என்னை சுத்தமாக விட மாட்டார். நான் எதாவது ட்ரெஸ் போட்டிருக்கேன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெளியில் போகிற மாதிரி அவுட்ஃபிட் எதாவது போட்டிருக்கேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நகரவே மாட்டார் என்னை விட்டு. ஸோ அதனால கூடவே வந்தாச்சு. இப்போ பொட்டு வச்சுருக்கிறத வந்து எடுக்கணும் அவருக்கு. அதுதான் அந்த வேலையை பார்க்குறக்கு தான் வந்தார். பின்னாடி ஒரே சவுண்டு போட்டுகிட்டே இருந்தார். சரி பால் காய வச்சுட்டு அதுக்கு காஃபி போட்டு கொடுக்கறதுக்காக பால் காய வச்சிட்டேன். ஆனால் எனக்கு இது வந்து எப்போவுமே பழகிடுச்சு. ஏதாவது இத்துணூண்டு தண்ணி ஆனாலும் அடுப்பை வந்து உடனே தொடச்சிட்டே இருப்பேன். அது எனக்கு ஸ்டார்டிங்கில் அப்படி தான், எதுக்கு இப்படி தொடச்சிட்டே இருக்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஆனால் எனக்கு வந்து அது பழகிடுச்சு. நான் எது செஞ்சாலும் அது உடனே துடைக்கிறது, உடனே கழுவி வைக்கிறது, அது வந்து எனக்கு பழகிடுச்சு. பிகாஸ் எனக்கு வந்து இப்போது இல்லைன்னு இருக்கனால வந்து இன்னுமே நான் எந்த வேலை செஞ்சாலும் அது அப்போவே அதை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து நான் அதை பண்ணுறது. இது வந்து 3rd பேட்ச் ஒரு நாளைக்கு. உள்ளே வந்து மாவு கொஞ்சம் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சமாக இருந்த மாவெல்லாம் இருந்துச்சு. ஆப்பம் மாவு, அப்புறம் அடை தோசைக்கு கொடுத்த எங்கள் அம்மா கொடுத்த மாவெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த பாத்திரங்கள் எல்லாமே எடுத்து போட்டனால இன்னும் சிங்க்கு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அது எல்லாமே வந்து வாஷ் பண்ணிட்டுருந்தேன். இதில் வந்து சேவை அன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டோம். சூப்பராக வந்துருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு சேவை. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் 2 பேருமே சாப்பிட்டோம். இப்போ நான் வாஷ் பண்ண வந்ததே வந்து இளநேன்னு தூங்க வச்சுட்டேன். பக்கத்துலேயே வந்து ஆகாஷும் படுத்து தூங்கிட்டாங்க 2 பேரும். சரி அதுக்குள்ளார வாஷ் பண்ணிகிட்டே போயிடலாம், இல்லை மார்னிங் எழுந்திரிச்சிட்டு திரும்பவும் இது பண்ணிட்டு இருக்கணும், ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உடனே எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இல்லைன்னா பார்த்துக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து எங்கள் மேலே இருக்க ஹெல்த் கான்ஷியஸ் வந்து சுத்தமாகவே போயிடுச்சு. எதுவுமே நாங்கள் பெருசாக ஹெல்த்தியாக சாப்பிட்றதே இல்லை. ஸோ அதை வந்து மாற்றணும். இனிமேலாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். இல்லை எனக்கு இப்போது 1.25 வயசு ஆச்சு. ஸோ இன்னும் வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங்கும் ஸ்டாப் பண்ணல. நானும் வந்து ஹெல்த் கான்ஷியஸ் இல்லாமல் இருக்கனால வந்து எனக்கு இன்னுமே வந்து பாடி வந்து ரொம்ப டயர்ட் ஆகுது. நிறைய டிஃப்ரென்ஸ், ரொம்ப பெயின், நிறையா விதத்தில் வந்து எல்லாமே பெயின்லாம் இருக்குது. ஸோ நிறையா கோ த்ரூ பண்ணுறதுனால இனிமேலாவது கொஞ்சம் ப்ரொடக்டிவாக ஹெல்த்தை வந்து கான்ஷியஸ் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியும் எல்லாமே ஹேண்டில் பண்ண போகிறது நம்ம தான். ஸோ நம்மளும் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போனா தான் வந்து ஃபேமிலியும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நட்ஸ் எல்லாமே வந்து ரின்ஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே வந்து ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து பால் அடித்து குடிச்சிக்கலாம். கொஞ்சம் நம்மளும் வந்து ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கான்ஷியஸ் வந்திருக்கு. அதனால நட்ஸ் எல்லாமே எல்லாம் ஊற வச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு
போய் படுத்தோன்னே தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போவும் வந்து எடிட்டிங் இருக்குது. எடிட்டிங் வந்து இனிமேல் தான் நான் பண்ண போகிறேன். இந்த வீடியோஸ் எல்லாமே நேற்று எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். பட் எடிட்டிங் கம்ப்ளீட் பண்ணால் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியும். வாய்ஸ் ஓவருக்கு டைம் கொடுக்கறதுக்கு இளன் விடுவானான்னு தெரியாது. இன்றைக்கி வீடியோ எடுக்கணுன்னா அதை விடுவானான்னு தெரியாது. ஸோ வீடியோ எடுக்கிறத அன்றைக்கே எடிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதனால் நைட்டே வந்து எடிட் பண்ணி முடிச்சுட்டு தான் தூங்கினேன். அவ்வளோதான். இதான் நேற்று என்னோடய டே இன் மை லைஃப். Until then, see you. Tata.